ஹாய் ஹலோ, இன்றைக்கி சூப்பரான ஒரு வேஃபல் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 3/4 கப் போல். அதே கப்பில் 1/2 கப் போல் கொக்கோ பவுடர், சேம் அதே கப்பில் நார்மல் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு மில்க். அதாவது இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் போல் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதில் நான் குட்டி குட்டியாக பனானா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேஃபல் மேக்கர் வச்சுருக்கேன். நெய் ஆட் பண்ணுறேன். நெய் போட்டு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது தான். இதில் நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ராகி ஃப்ளவர் போட்டு நம்ம செய்யலாம். அவ்வளோதான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான சாக்லேட் வேஃபர் ரெடி ஆயிரும். குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட வேஃபர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி நமக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? 2ஆகவும் கட் பண்ணலாம், 4ஆக கட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது. இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எதுவுமே ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.